நாம் தலைமுறை தலைமுறையாய் போராடி வருகின்ற கூடலூர் பந்தலூர் வட்ட மக்களின் 50 ஆண்டு கால நிலப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைப்பதற்காக நிலப்பிரச்சனையின் தீவிரத்தையும் உண்மை தன்மையையும் மாண்புமிகு தமிழக மக்கள் முதல்வரின் கனிவான கவனத்திற்கு எடுத்துச் செல்லும் நல்லெண்ணத்தோடு நடத்தப்படுகின்ற இந்நிகழ்வில் அரசியல் சாதி மத வேறுபாடுகளை கடந்து அனைவரும் திரளாக கலந்து கொண்டு வெற்றி பெறச் செய்யுமாறு இந்திய தேசிய காங்கிரஸ் கூடலூர் சட்டமன்ற தொகுதி கமிட்டியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அன்புடன் திரு கோஷி பேபி, மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. திரு KP முகமது, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர். பெருந்தலைவர் ஏற்றி வைத்த தீபம் ஏந்திடுவோ, போற்றிடுவோ, வென்றிடுவோ, வா வா. சாமி ஆண்டாண்டு காலம் நம்ம கையில் இருக்கும் பூமி, ஒரு நாளும் பறி போக அனுமதியும் சாமி. தேர்வையில தினம் கொளிச்சு விதைச்ச பூமி, உயிர் உருக தினம் முழிச்சு பயிர் வளர்த்த பூமி, ஆயுளையே அடகு வச்சு அழகு பார்த்த பூமி, ஆண்டாண்டு காலம் நம்ம கையில் இருக்கும் பூமி. வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தலைவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடமிருந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் என்ற உறுதி எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மேடையில் அமர்ந்திருக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வங்கள், സ്റ്റേജിന് മുമ്പിൽ എല്ലാവരും മാറി നിന്നാലാണ് പാർട്ടി പ്രവർത്തകരെ കുറച്ച് അങ്ങോട്ട് കൊടുത്തൊന്ന് മാറി നിന്ന് കഴിഞ്ഞാൽ സ്റ്റേജ് എല്ലാവർക്കും ഒന്ന് കാണാൻ സാധിക്കും. പ്രസിഡന്റ് നമ്മളുടെ ഇടയിലേക്ക് നല്ല കരുത്തരായ നമ്മുടെ വിഷയങ്ങൾ പഠിക്കാൻ പ്രാപ്തരായ MLA-മാരെ അയച്ചിരിക്കുകയാണ്. ഈ അവസരത്തിൽ നമ്മളുടെ വിഷയം നിയമസഭയിൽ അവതരിപ്പിച്ച് നമ്മൾക്ക് വേണ്ടതായ ഒരു തീർവ് കാണാൻ MLA-മാർക്ക് സാധിക്കുമെന്ന് ഒരു ശുഭപ്രതീക്ഷയോട് കൂടിയിട്ടാണ് നമ്മൾ ഇരിക്കുന്നത്. ആ ഒരു ശുഭപ്രതീക്ഷ നമ്മൾക്ക് അടുത്ത് തന്നെ
ഒരു വലിയ കാലതാമസമില്ലാതെ നടക്കുമെന്നുള്ള ഒരാഗ്രഹത്തോടു കൂടി ഞാൻ വിഷയത്തിലേക്ക് കടക്കുകയാണ്. പ്രിയമുള്ള ജനാധിപത്യ വിശ്വാസികളെ, ഇന്ത്യൻ നാഷണൽ കോൺഗ്രസിന്റെ പ്രവർത്തകരെ, അതിലുപരിയായി ഈ നാട്ടിലെ അധ്വാനിക്കുന്ന കർഷക ജനങ്ങളെ നിങ്ങൾക്ക് ഏവർക്കും വിനീതമായ നമസ്കാരം. നൂറ്റാണ്ടുകള് എന്ന് തന്നെ പറയാം, 60-65 വർഷക്കാലം മുൻപ് ഇന്ത്യയുടെ സ്വാതന്ത്ര്യ ലബ്ധിക്ക് ശേഷം இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பது என்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்பதை தவிர இது நாங்கள் ஒரு அரசியல் கோஷத்துக்காக இதை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று கூட இந்த சந்தர்ப்பத்தில் கூற விரும்புகிறேன். நண்பர்களே, இதோ நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் 7 பேர் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நமது செல்வ பெருந்தகை தலைமையில், அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ഇളയഞ്ഞர்களே, നിങ്ങൾ ഏവർക്കും സ്വാഗതം പറയുന്നു. തമിഴ്നാട് നിയമസഭയിൽ നിങ്ങളുടെ പ്രശ്നം കുറിച്ച് ഞാൻ ഇതിനെക്കുറിച്ച് കുറേ കാലം സംസാരിച്ചിട്ടുണ്ട്. ഈ പ്രാവശ്യം കടന്ന ബഡ്ജറ്റ് സെഷനിൽ ഇതിനെക്കുറിച്ച് ഞാൻ നമ്മുടെ വനമന്ത്രി, ഇവിടുത്തെ മന്ത്രി അവരോട് ചോദ്യം ചോദിച്ചു. അവര് കറക്റ്റായിട്ട് പറഞ്ഞു. അതിന്റെ ശേഷം എന്താ മാറ്റി ഇവിടെ പറഞ്ഞു എന്ന് എനിക്ക് അറിയത്തില്ല. എന്നാലും അതിന്റെ ക്ലാരിഫിക്കേഷൻ നമുക്ക് വേണമല്ലോ. തമിഴ്നാട് சட்டசபையில் தனியார் வன பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் என்று சொன்னால் அது குறிப்பாக நீலகிரி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் என்று இந்த 2 மாவட்டங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் இந்த சட்டத்தால். அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வரும் ஒரு எம்எல்ஏ என்ற அடிப்படையிலும் கூடலூரில் மக்கள் சந்திக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த கேள்வியை நான் தமிழ்நாடு நிയമசபையில் எழுப்பினேன். குறிப்பாக தனியார் வன பாதுகாப்பு சட்டம், தனியார் காடுகள் என்று ஒன்று இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த தனியார் வன பாதுகாப்பு சட்டம் என்பது பட்டா நிலங்களை உள்ளடக்கிய ஒரு சட்டமாக இருக்கிறது. மக்கள் வாழக்கூடிய பகுதிகள், குறிப்பாக இன்றைக்கு மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதிகள் இந்த தனியார் வன பாதுகாப்பு சட்டத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை மாற்றி அமைக்க வேண்டும். பட்டா நிலங்களை குறிப்பாக இதிலிருந்து விடுவிக்க வேண்டும். தனியார் வன பாதுகாப்பு சட்டத்தையே கைவிட வேண்டும் இந்த தமிழ்நாடு அரசு. கேரளத்தில் இந்த சட்டம் பட்டா நிலங்களுக்கு பொருந்தாது என்று விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கர்நாடகத்திலும் இது போன்ற சட்டம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் பட்டா நிலங்களை, மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை எதற்காக இந்த வன பாதுகாப்பு என்ற அடிப்படையில் நீங்கள் தனியார் நிலங்களை கொண்டு வருகிறீர்கள்? தனியார் நிலங்கள் தனியாருக்கு சொந்தமானது. அதில் ஒருபொழுதும் காடுகள் இருக்க வாய்ப்பே இல்லை. தனியார் நிலங்களையும் காடுகளையும் ஒன்று சேர்க்க முடியுமா? காடுகள் என்பது வேறு, தனியார் நிலங்கள் என்பது வேறு. இது அந்த பேர்லயே இருக்கு. பிரைவேட் நிலங்கள் என்பது வேறு, ஃபாரஸ்ட்னா வேற. பிரைவேட் நிலங்களும் பிரைவேட் ஃபாரஸ்டும் ஒன்று சேரவே முடியாது. அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததே தப்பு. ஆனால் இப்ப அந்த சட்டம் நம்மை மிகவும் துன்புறுத்துகிறது, கஷ்டப்படுத்துகிறது. என் தொகுதியிலேயே அந்த கஷ்டம் இருக்கு. என்னோட தொகுதியில அதிகமா இந்த நிலங்கள் தனியார் பாதுகாப்பு, வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கொண்டு வரப்பட்டு இன்னைக்கு 1 சென்ட் பூமி கூட வாங்கவோ விற்கவோ முடியாத சூழ்நிலை இருந்த பொழுது 2011ஆம் ஆண்டு தொடர்ந்து இதை குறித்து நான் சட்டமன்றத்தில் பேசி பிரிவு 4A செக்ஷன் 4A அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம்.
அதை போராடி தான் அந்த அமெண்ட்மெண்ட் வந்தது. வந்த பிறகுதான் 91 இருந்து நிறைய சேல் டீட், பார்ட்டிஷன் டீடு, இன்னும் நிறைய டீடெல்லாம் செல்லத்தக்கதாக மாறியது. சட்டமன்றத்தில் பேசின பிறகுதான். ஆனா தொடர்ந்து பட்டா நிலங்களை இதுல இருந்து விடுவீங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதற்கு இன்னும் வாய்ப்பு இல்லாம இருந்துட்டு இருக்கு. ஆகவே இப்போ எல்லாத்துக்கும் வனக்குழுன்னு ஒண்ணு வச்சு அந்த வனக்குழுட்ட நம்ம போகணும், கலெக்டர்கிட்ட தான் போகணும். போய் அந்த அனுமதி வாங்கினாதான் எதையும் செய்ய முடியும். ஒரு அவசரத்துக்கு அடமானம் வைக்க முடியாது, ஒரு குழந்தைகள் படிப்புக்காக அந்த நிலத்தை பயன்படுத்த முடியாது, ஒரு கல்யாணத்துக்காக நம்ம பயன்படுத்த முடியாது, ஒரு மரம் வளர்த்து அதை விற்கவோ வாங்கவோ முடியாது. இதுதான் நிலைமை. நம்ம சொந்த நிலத்துல பிற மாவட்டங்களில் பிறருக்கு இருக்கிற உரிமை கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நீலகிரி மாவட்டத்திலும் மக்களுக்கு நமக்கு இல்லை. ஏன் நாம் இந்த தமிழ்நாட்டில் இல்லையா? அந்த கேள்விதான் வருது. கொஞ்சம் கோபம் வருது இல்லையா? எனக்கு இருக்கு அந்த கோபம். ஏன்னா அந்த என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பா என் விளவங்கோடு தொகுதியில் தீவிர பிரச்சனை இது. இந்த கோபத்தை நான் சட்டமன்றத்தில் தொடர்ந்து வெளிப்படுத்திட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு அதே பிரச்சனை தான். இந்த கோபம் உங்களுக்கும் இருக்குங்கிறது எனக்கு இருக்கிற கோபம் உங்களுக்கும் இருக்கு. எதனால மற்ற மாவட்டத்தில் வாழ்ற தமிழ்நாடு மக்களுக்கு இருக்கிற உரிமை நமக்கே இல்லை? நான் தமிழ்நாடு மக்களுக்கு தானே ஓட்டு போடுறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எம்எல்ஏக்கு தானே ஓட்டு போடுறோம். நம்ம என்ன கேரளா இருக்க எம்எல்ஏக்கா ஓட்டு போடுறோம்? இல்ல. அப்புறம் நமக்கு மட்டும் என்ன? ஏன் தொகுதியிலையும் ஏன் இந்த கூடலூர் தொகுதி மட்டும் என்ன சாபம் பெற்ற தொகுதியா? ஏன் இங்க மட்டும் என்ன நமக்கு சபிக்கப்பட்ட மக்களா? நமக்கு மட்டும் ஏன் இந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கு? இதை உணர்ந்துதான் சட்டமன்றத்தில் கட்சி பாரபட்சமின்றி இந்த பிரச்சனை தீர்வு காணப்பட வேண்டும். இத கட்சி வரக்கூடாது, எந்த கட்சி இதுல பேச்சு இருக்க வேண்டாம். ஆளுங்கட்சி எதிர்கட்சி பேச்சலாம் தேவையில்லை. இதுல இந்த சட்டத்துல பட்டா நிலங்களை விடுவிக்கிறதா எந்த அரசுக்கும் நியாயமான ஒன்று. நான் கோபத்தோட இதை சொல்றேன். ஏன்னா இந்த கொடுமையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் விளவங்கோடு தொகுதியில. ஆகையால இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண தான் நான் சட்டமன்றத்தை பேசினேன். நல்ல காலம் நம்ம வன அமைச்சர் உங்க ஏரியா நம்ம நல்ல நல்ல மனிதர். அவர் ஒரு பதில அந்த நேரத்துல ஆள் மனசுல இருக்கிறத அப்படியே கொட்டிட்டார். அப்புறம் அவர் பயந்துட்டாரா தெரியல, ஆனா உண்மையை சொல்லிட்டார். எனக்கு உறுதிமொழி அளிச்சிருக்காரு. சட்டமன்றத்தில் கொடுத்தது உறுதிமொழி குழுன்னு ஒண்ணு இருக்கு சட்டமன்றத்தில். அது பேரு இங்கிலீஷ்ல அஷூரன்ஸ் கமிட்டி. சட்டமன்றத்தில் சொல்லக்கூடிய ஒன்னொன்னும் உறுதிமொழி அளிக்கப்பட்ட ஒன்று, நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்று, அல்லது உறுதியாக ஆணித்தரமாக அரசியல் சாசனப்படி சத்தியத்தின்படி கூறப்பட்ட ஒன்று. அதை மாற்றவே முடியாது. ஆகையால 5 ஏக்கருக்கு கீழாக உள்ள நிலங்கள் இதற்கு அனுமதி பெற வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னது நாம உறுதிமொழியா எடுத்துக்கலாம். அதுக்கு மேல அவர் என்ன விளக்கமோ அதுக்குள்ள ஜீவோவோ நம்முடைய நம்ம குழு முழுமையா நம்ம சட்டமன்ற குழு 7 எம்எல்ஏக்கள் சாதாரணமா அந்த மாதிரி யாரும் வந்ததே கிடையாது எங்கேயுமே. இன்னைக்கு கூடலூரை தேடி வந்திருக்கோம். இது என் விளவங்கோடுக்கும் கிடைச்ச வெற்றி. அப்படிதான் நான் பார்க்கிறேன் இதை. சரிங்களா? அங்க பத்மநாபுரத்துல எங்க பக்கத்து தொகுதியில கொஞ்சம் உண்டு பிரச்சனை. ஆனா விளவங்கோடு தான் அதிகமா கூடலூர் மாதிரி பாதிக்கப்பட்ட தொகுதி. இந்த தனியார் காடுல துன்புறுத்தி கொண்டிருக்கும் நீலகிரி மாவட்டத்தையே துன்புறுத்தி கொண்டிருக்கும் ஒரு அந்த ரயத்வாரி சட்டம் இன்றைய வரை எந்த அரசுமே திரும்பி பார்க்காம அதுக்கு ஒரு முக்கியத்துவம் தராம இருக்காங்க. 32,000 ஏக்கர் பூமி இதுல இருந்தா கூட 5,300 ஏக்கர்னா சாமானிய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சின்ன 1 சென்ட் 5 சென்ட் 10 சென்ட் மிகாம இருக்கக்கூடிய சாமானிய மக்கள், 1 ஏக்கருக்கு மிகாமல் இருக்கக்கூடிய விவசாய மக்கள் இருக்கிற இடம்னா அந்த 5,300 ஏக்கர் தான். நம்ம அந்த 32,000 ஏக்கரையும் நம்ம கேட்கல. பெரிய முதலாளிகளுக்கு நாம இங்க பேச வரல. அதான் சட்டமன்ற கட்சி தலைவரும் எல்லா மீட்டிங்லயும் வந்த இடமெல்லாம் சொல்லிட்டு வந்தாரு. நாம கேட்கறதெல்லாம் சாமானிய மக்கள் 5,300 ஏக்கர்ல விவசாயம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கிற வீட்டு மனார் பட்டா கேட்டு மற்றும் விவசாயிகள் உரிமை பட்டா கேட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பூமியை
நீங்க மாத்தித்தாங்க அப்படிங்கறதா நம்மளுடைய கோரிக்கை. ஆகையால் அதையும் நிறைவேற்றி தரணும். நம்முடைய அரசு நமக்கு ஒரு நல்ல ஆட்சி வந்திருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். தோழமை கட்சி நிச்சயமா நம்ம எம்எல்ஏக்கள் நாங்க கொடுக்கிற ரிப்போர்ட்டை ஒரு பாசிட்டிவா எடுத்து செய்வாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த அளவில் நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகளை இங்கு பெற்று செல்வதோடு இல்லாமல் அவைகளை தொகுத்து ரிப்போர்ட் ஆக்கி முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்து சென்று உறுதியாக இதற்கு தீர்வு காண நாங்கள் எல்லா முயற்சிகளையும் எடுப்போம் இந்த நேரத்தில் சொல்லி, இப்ப எலெக்ஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்ப நாங்க அப்ப உங்களுக்கு தெரியும் உண்மையான ஒரு நோக்கத்தோட வந்திருக்கோம். எலெக்ஷன் முன்னாடினா எலெக்ஷன் சொல்லலாம், ஆனா அப்படிலாம் கிடையாது. இப்ப உண்மையாவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு ஒரு நோக்கத்தோட வந்திருக்கிறோங்கிறது நீங்களும் அறிந்து கொண்டு, அதனால தான் நீங்க அளவிலேயே மக்கள் உண்மையாகவே இந்த பெட்டிஷனை கொடுக்குறீங்க, உண்மையான உணர்வோட. ஆகையால் அந்த உணர்வை மதித்து இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே முதலமைச்சரின் கவனத்திற்கு இந்த வீடியோ எல்லாம் போகும். எவ்வளவு உணர்வோட மக்கள் இந்த பெட்டிஷனை கொடுத்து இந்த பிரச்சனைக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்கன்ட்டு நிச்சயமா அரசின் கவனம் இதன் மீது திரும்பும். காவல்துறை இந்த ரிப்போர்ட்டை எடுத்து அனுப்பணும். நீங்க சும்மா இப்படியே விட்டுறக்கூடாது. ஸ்பீக்கர் காமிச்சு அங்கிருந்து முதலமைச்சர் கவனத்திற்கு காவல்துறை கொண்டு போனோம். இந்த மாதிரி கூட்டம் இவ்வளவு பேர் வந்தாங்க, இவ்வளவு பேர் பெட்டிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு இங்க இருக்கிற எஸ்பி நாங்க போன இடத்தோட எல்லா தொகுப்பையும் எடுத்து முதலமைச்சரின் கவனத்திற்கு எஸ்பி சிஐடி மூலமா அனுப்பிச்சு வைக்கணும் நான் கேட்டுக்கிறேன். எங்க ரிப்போர்ட்டும் அங்க போகும். அப்பதானே மக்களுடைய பிரச்சனை என்னங்கிறது முதலமைச்சருக்கு புரியும். முதலமைச்சர் இங்க உங்க கரண்ட் இல்லைங்கிற பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டு போயிருக்காரு. நிச்சயமா உதவி செய்வார். அதோட இந்த நிலங்களுக்கு உண்டான பிரச்சனையும் அவர் தீர்த்து வைக்கணுங்கிறது தான் எங்களுடைய இந்த அறிவுறுத்தல். இன்னைக்கு 6 இடத்துல நடக்கிற இந்த மீட்டிங் 6 இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த 6 இடத்துடைய என்டையர் ரிப்போர்ட்டும் போலீஸ் ரிப்போர்ட்டாகவும் போகணும். போனாதான் இதுல பெரிய வெற்றி கிடைக்கும். அந்த அளவில் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கும் இந்த முயற்சி வெற்றி பெறுங்கிறத மாற்று கருத்து இல்லை. அனைவரும் இணைந்து போராடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நன்றி, நமஸ்காரம். எழுச்சியோடு இங்கு உரையாற்றியிருக்கின்ற சாரங்கோடு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாபு அவர்கள் ஒரு கோரிக்கை மனுவை நம்மளுடைய தலைவர் செல்வி பெருமித இடத்தை ஒப்படைக்கிறார். அன்பார்ந்த ஆயன் கொள்ளை சார்ந்த என் அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மண்ணின் மைந்தர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து வந்திருக்கும் எங்களுடைய அன்பு சகோதரர் ஊட்டி எம்எல்ஏ காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாவட்ட தலைவர் திரு கணேஷ் அவர்களே, எங்களுடன் இந்த குழுவிலே வந்திருக்கின்ற அன்பு சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்களே, அன்பு சகோதரி விஜயதரணி அவர்களே, அன்பு சகோதரர் ரூபிஆர் மனோகரன் அவர்களே, அன்பு சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொடுத்திருக்கின்ற அன்பு சகோதரர் கோசி பேபி அவர்களே, திரு முகமது அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற என் அருமை காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் பெருமக்களே, இது ஒரு உணர்வுபூர்வமான கூட்டம், உணர்ச்சி பூர்வமான கூட்டம். 50 ஆண்டுகளுக்கு மேல் நாம் பெற வேண்டிய உரிமையை இழந்திருக்கிறோம். யார் இதற்கெல்லாம் காரணம் என்று ஆராயாமல் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரிடம் 1949ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தமிழ்நாடு பிரிசர்வேஷன் பிரைவேட் ஃபாரஸ்ட் ஆக்டை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லி வனச்சட்டத்தை இப்பொழுது என்ன நிலை ஏற்பட்டு இருக்கிறது என்பதை மக்களிடம் புரிந்து தெரிந்து கொண்டு முதல்வரை சந்திக்க இருக்கிறோம். இந்த அழகான கூட்டத்தை தொடர்ந்து 1 மாதம் 2 மாதமாக சிரமப்பட்டு நம்முடைய கோசி பேபி அவர்கள் இதை ஏற்பாடு செய்தார். கோசி பேபி அவர்களுக்கு கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டு இப்போது அவர் மருத்துவம் பெற்று ஓய்வில் இருக்கிறார். உங்களின் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் அவர் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நாம் பூரண குணமடைய வேண்டும் வாழ்த்துகிறோம். 50 ஆண்டு காலமாக எதற்காக பட்டா கொடுக்கவில்லை, எதற்காக மின்சாரம் கொடுக்கவில்லை, எதற்காக இவருடைய உரிமையை பெற்றுத்தரவில்லை என்பதுதான் இப்பொழுது கேள்வி.
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதையும் செய்து கொண்டிருக்கிறார், சொல்லாததையும் செய்து வருகிறார். குறிப்பாக 505 தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தார். 505 தேர்தல் வாக்குறுதியை 100 நாட்களில் 222 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறார். நிறைவேற்றிய வாக்குறுதிகள் ஆணையிடுவது, கையொப்பமிடுவது அப்படி இல்லை. ஆயிரக்கணக்கான கோடிகள் இன்வால்வ் பண்ற பொறுப்புடைய ஒரு பொறுப்புகளை அவர் அறிவித்திருக்கிறார். கஜானா காலி, 5 லட்சம் கோடி கடன். நிதித்துறை வெள்ளை அறிக்கை கொடுத்து விட்டது, கஜானால பணம் இல்லை என்று. அரசிற்கு நிதி ஆதாரம் மிக மிக மோசம், கொரோனா பெருந்தொற்றில் செலவு அதிகமாக ஆகிவிட்டது என்று சொன்னார்கள். ஆனால் அவர் கொடுத்த வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றுவார்? வீட்டுக்கு வீடு 4000 கொடுப்பேன் என்று சொன்னார். தாய்மாரை எல்லாம் பேருந்திலே பயணம் இலவசமாக போவதற்கு நான் ஏற்பாடு செய்வேன் என்று சொன்னார். 1000 ரூபாய் உரிமை நிதி கொடுப்பேன் என்று சொன்னார். பெட்ரோல் விலை 3 ரூபாய் குறைப்பேன் என்று உறுதியளித்திருக்கிறார். பால் விலை 3 ரூபாய் குறைப்போம் என்று உறுதி கொடுத்திருக்கிறார். எப்படி சாத்தியம் என்று எல்லோரும் கேட்டார்கள். எங்களுக்கும் அந்த ஐயம் இருந்தது. அவர் பொறுப்பேற்கும் போது ஏறக்குறைய 37,000 கொரோனா பெருந்தொற்று, கொரோனாவையும் ஒழித்து விட்டு சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றி வருகிறார்கள். பல ஆயிரம் கோடிகள். ஆனால் நம்முடைய கோரிக்கை என்பது கோடிகள் தேவையில்லை, ஒரே ஒரு கையொப்பம் தான். ஒரே ஒரு கையொப்பம் விட்டால் 50 ஆண்டுகளாக இருக்கின்ற இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். நியாயமான கோரிக்கை. இந்த காடுகளை, மேடுகளை, வனங்களை உருவாக்கி கொடுத்தவர்கள் இங்க இருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர்கள். இங்க இருக்கலாம் நீங்கள் மனு கொடுத்திருக்கீங்க. இந்த மனுவை வாங்கும் போது கையெல்லாம் நடுங்குகிறது. எவ்வளவு காலம் நாம் மனு கொடுத்து கொண்டிருக்க போகிறோம்? எவ்வளவு காலம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்க போகிறோம்? பல ஆட்சிகளை நாம் மேற்கொண்டு பார்த்திருக்கிறோம். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் உங்களுடைய மனுக்களை எல்லாம் ஆராய்ந்து நாங்கள் கொடுக்கும் பொழுது பட்டா கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பை செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏற்கனவே உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படி என்ற ஒரு நிகழ்வில் கூடலூருக்கு வந்திருக்கிறார். கூடலூரில் தமிழரசி என்ற ஒரு பெண் கேள்வி கேட்கிறார்கள். ஐயா, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு மின்சாரம் இல்லை, பட்டா இல்லை, மனசட்டம் எங்களை மிகவும் வலியுறுத்தி அழுத்தி இருக்கிறது, பாண்டி ஆற்றுக்கு மேல் பாலங்கள் வேண்டும் என்று அந்த தமிழரசி என்ற பெண் கேட்கிறார். அந்த தமிழரசி என்ற பெண்ணுக்கு அப்போதைய திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்த மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி என்றால், நீங்கள் எதிர்பார்க்கும் ஆட்சி, நம்முடைய ஆட்சி அமைந்தால் 100 நாட்களில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவோம் என்று உறுதிமொழி அளித்திருக்கிறார். எங்களுக்கெல்லாம் என்ன நம்பிக்கை என்றால், முடியாத உறுதிமொழிகள் எல்லாம் என்று காப்பாற்றி வருகிறார். இது முடியாத உறுதிமொழி கிடையாது, மிகவும் எளிதாக தரக்கூடிய வாக்குறுதி, நிறைவேற்றப்பட வேண்டிய வாக்குறுதி. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் உங்களுக்கு செய்து தருவார் என்ற நம்பிக்கை, உத்தரவாதத்தை நாங்கள் உங்களுக்கு அளிக்கிறோம். இது நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கை. ஒரு பிடி மண்ணுக்காகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். மண் உரிமை போராட்டம் இது. 50 ஆண்டுகளாக இங்க வனத்துறை ஆர்வலர்கள் என்று வருகிறார்கள். வனத்துறை ஆர்வலர்களுக்கு யானை மீது பரிவு இருக்கிறது, காட்டெருமை மீது பரிவு இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் மீது பரிவில்லையே. மனிதர்கள் மீது பரிவில்லை. மனிதர்கள் மீது பற்றோ பாசமோ இல்லை, அக்கறை இல்லை. ஆகவே தான் நாங்கள் சொல்லுகிறோம், காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த இந்த 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, உங்களுக்காக குரல் கொடுக்க 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம். 9 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தயாராக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால், பக்கத்தில் தள்ளி போனால் வயநாடு இருக்கிறது. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி உங்களுக்காக குரல் கொடுப்பார். குரலாற்றவர்களின் குரலாக அவர் இன்று ஒலித்துக் கொண்டிருக்கிறார் இந்தியா முழுவதும். ஆகவே இந்த குறைகள் நிறைவேற்றப்படும், உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறோம். இந்த மனுக்களை ஆராய்ந்து
தொகுத்து முதலமைச்சரிடம் கொடுத்து இதை வலியுறுத்துவோம். இது நியாயமான கோரிக்கை. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரால் செய்ய முடியவில்லை என்றால் இனி வருங்காலங்களில் யாராலும் செய்ய முடியாது என்பதை நான் உறுதியாக சொல்வேன். ஆகவே இந்த போராட்டத்தில் நாம் வெற்றி பெறுவோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நம்புங்கள், அவர் சரியாக செய்து தருவார். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எல்லோர் மீதும் அவர் போற இடம்லாம் சொல்றாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் மேல ஒரு வருத்தம் இருக்கு. அந்த வருத்தம் இல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடந்து